தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு என்ன குறைச்ச? எல்லாரும் அப்பான்னு கூப்பிடணுமா? டேய் தகப்பான்னு கூட கூப்பிட முடியாது. இது அப்பாவா இல்ல காலி டப்பாவா? என்ன நிர்வாகம் நடக்குது? 2 நாளைக்கு முடிவு செய்தி. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர்ல ஒரு கல்லூரி மாணவன் விடுதியில மர்மமான முறையில இறந்து நடக்கிறான். காவல்துறை போய் புகார் பண்ணா காவல்துறை சொன்னது என்ன தெரியுமா? காவல்துறை ஏன் இறந்து போனான்னா எறும்பு கடிச்சு ரத்தம் கொட்டி செத்து போயிட்டாங்க. எறும்பு கடிச்சு ரத்தம் ரத்தம் மிகையாக கொட்டி செத்து போயிட்டான். இது யார் சொல்றா? தமிழ்நாடு அரசின் காவல்துறை சொல்லுது. எறும்பு கடிச்சு எவன்டா சத்தம் இந்தியாவில் உலகத்துல? எறும்பு கடிச்சு சாக முடியுமாடா முதல்ல? அப்ப என்ன, இந்த அரசின் ஆட்சி காலத்துல எண்ணற்ற உயிர்கள் அனாமத்தா போய் கொண்டிருக்கு. இன்படுதியா பத்திரமா பாத்துக்கணும். அவர் மேல டீ கொட்டினா கூட அமைச்சர் தொடச்சு விடுவாரு. ஒரு கேடு கட்ட ஆட்சி. ஆனா எங்க உயிர் போச்சுன்னா மயிலே போச்சு விட்டுவாங்க. உளவுத்துறை காவல்துறை என்ன புடுங்குதுன்னு கேக்குறேன். நாம் தமிழர் கட்சி அவர் வெளில போறாரா, இவர் வெளில போறாரா, வெளில போனா பேட்டி கொடுப்பாரா? இந்த மயில புடுங்கல உளவுத்துறை. திடீர்னு இப்ப ஐயா உதயநிதி கிளம்பிட்டாரு. எங்களுக்கு அரசியல் எல்லாம் தேவையில்லை, மொழியை காக்கணும். எந்த மொழியை? தமிழ் மொழியவா இல்ல கனிமொழியவா? எந்த மொழியை கேட்க போறீங்க? அதிகாரத்தில் ஏறாத நாம் தமிழர் கட்சி சொல்லணும். நாங்க உளப்பெருமா போராடுறோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கருணாநிதி தமிழ்நாட்டை ஆண்டு நாட்டை நாசம் பண்ணாரு. ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு. 70 வயது ஆகுது, இப்பதான் அப்பாவாயிருக்காரு. இப்ப ஸ்டாலினுக்கு பிறகு அண்ணன் வர்றாரு. யாரு? உதயநிதி அண்ணன். நான் அண்ணன் போல செயல்படுவேன். எத்தனை பேர் கலந்துருக்கீங்க? உங்க குடும்பத்துக்கு 50,000 கோடி 40,000 கோடி சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு எங்களை நடுத்த நிறுத்தி வச்சுட்டு நான் உங்களுக்கு அப்பா போல இருப்பேன், நான் உங்களுக்கு அண்ணன் போல இருப்பேன். எப்படி எல்லாம் கதை சொல்றாங்க பாருங்க. ஸ்டாலின் ஆடுற ஆட்சி கொடுமையா இருக்கு. 2026க்கு பிறகு உதயநிதி தான் தமிழ்நாட்டை ஆள போறாங்க. உதயநிதிக்கு என்னடா தெரியும்? வறுமைனா என்ன தெரியுமாடா? வறுமை நிழல் தெரியுமாடா உனக்கு? வறுமை என்ன தெரியுமா? உங்க அப்பா என்னைக்காவது நல்ல உடை உடுத்தாம அழுக்கு சட்டை போட்டு அழுக்கு வேட்டி கட்டி கடனோட மன சுமையோடு படுத்துவங்களை பார்த்திருக்கியா? உங்க அம்மாவுக்கு மருத்துவ செலவுக்கு காசு இல்லாம உங்க அப்பா புழுங்கினதை பார்த்திருக்கியா? குடிசை வீட்டுல உங்க அப்பா அம்மா வாழ்ந்ததை பார்த்திருக்கியா? கடன் தொழில் தெரியுமா? அரசு பேருந்துல பயணம் பண்ணிருக்கியா? வங்கிக்கு போய் அப்பன் கடன் வாங்க போறப்ப எல்லாம் மானத்தை தன்மானத்தை இழந்துட்டு கூலி குறுக்கு நிக்கிறத என்னைக்காவது பார்த்திருக்கியா? என்னடா தெரியும்? என்ன தெரியும்? நாங்கள் அனுபவிக்கிற வறுமை, ஏழ்மை, கடன், இந்த எதையும் அனுபவிக்காத ஒரு ஆள் தமிழ்நாட்டாண்டா என்னடா இருக்கும்? எதுக்கு ஆளணும்? தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடக்குதா? நல்லாட்சி. மயிலாடுதுறையில கள்ளச்சாராய வியாபாரி, அந்த கள்ளச்சாராய வியாபாரிக்கு 8 முறை நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுத்தும் கேடு கட்ட தமிழ்நாடு அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. அவனுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தா, திமிர் இருந்தா, யார் புகார் கொடுத்தானோ 2 பச்சளம் பிள்ளைய குத்தி கொள்ளுவான். கள்ளச்சாராயம் காய்ச்சற சர்வ சாதாரணமாக நம்ம வீட்டு பிள்ளைகளை குத்தி கொள்றாங்க. நாட்டில் என்னங்க பாதுகாப்பு இருக்குது? அப்ப என்ன அர்த்தம்? நாளைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சா யாரும் சொல்லக்கூடாது, தகவல் சொல்லக்கூடாது. கஞ்சா விற்கிறானா தகவல் சொல்லக்கூடாது. தகவல் சொன்னா உன்னையும் கொள்ளுவான். தமிழ்நாட்டில் சொல்றான், ஒரு இடம் சொல்றான், கஞ்சா விற்காத ஒரு பகுதியும் சொல்றான். தமிழ்நாட்டில் சொல்லு, கடைக்கோடி வரைக்கும் கஞ்சா வைக்கிறான். எப்படி போகுது? ஈரோட்டில் கிளை சிறை இருக்குங்க, கிளை சிறை. அந்த கிளை சிறைக்கு 45 பேர், 45 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய கிளை சிறைக்குள்ள கஞ்சா புழங்குது. 45 பேர் உங்களால் கண்காணிக்க முடியாதா? நோட்டம் பண்ண முடியாதா? எப்படி கஞ்சா போகுது? ஏன்னா அரசு மறைமுகமாக கஞ்சா விநியோகத்தை அனுமதிக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டசபைக்குள்ள போனாரு இதே கேடு கட்ட முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனா என்ன சொன்னாரு? குட்கா எடுத்துட்டு போனாரு. இங்க குட்கா விநியோகம் நடக்குது. காவல்துறை அதிகாரி ராஜேந்திரனும் அமைச்சர் விஜயபாஸ்கரும் சேர்ந்துகிட்டு காசை வாங்கிட்டு குட்காவை விநியோகம் செய்ய விட்டுட்டாங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விநியோகம் நடக்குது. யார் கஞ்சாவுக்கு அனுமதி கொடுத்தது? ஸ்டாலினா, உதயநிதியா, சபரீசனா? யாரு? தமிழ்நாடு முழுக்க கஞ்சாங்க. கஞ்சா, அபின், போதை பொருள், போதை சாக்லேட், ஒரு தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. போதைக்கு அடிமையான தலைமுறை எப்பரா மீண்டு வரும்? அந்த தலைமுறை எப்படி ஆரோக்கியமான தலைமுறையா வரும்? போதைக்கு அடிமான ஒருத்தன் எப்படி தன்மானம் இருக்கும்? எப்படி சுயமரியாதை இருக்கும்? போதையின் பாதையில போக நாங்க சொல்ல வேண்டாம். அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் நாங்க சொல்லலாம் போதையின் பாதையில போக கூடாதுன்னு. ஆனா வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சொல்லலாம் போதையின் பாதையில போகாதீங்க? அப்ப காட்டுக்குள்ளதான் போகணும். எல்லா பக்கமும் டாஸ்மாக் கடையா இருக்குது. இந்த 4 ஆண்டு காலத்தில் நீங்க பாருங்க,
ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு ஒரு மொக்க பாட்டை போட்டு கழுத்துறது மட்டும் இல்லாம 4 வருஷமா அந்த ஆட்சி நல்லாச்சு நம்ப சொல்றாங்க. தொலைக்காட்சிகள் சொல்ல வேண்டியதில்லை, தொலைக்காட்சியில் விவாதம் நடத்துறாங்க. உட்கார்ந்துக்கிறதுல பார்த்தா 4 திமுக இருக்கான். இவனே கருத்தை உருவாக்கம் பண்றான். தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி இருக்கே, அற்புதமான ஆட்சி இருக்கே, ஏங்க இந்த பிரச்சனை இருக்கேன்னு கேட்டா நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போங்கிறான். உத்தரப்பிரதேசத்தை போய் பாரு, அங்க எந்த பிரச்சனை, அந்த இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம இருக்கா? அதை விட தமிழ்நாடு சிறப்பாக தான் இருக்குங்க. இந்திய திமுக உளப்புறமா எதிர்ப்பானா? யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் எந்த ஒரு மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சிச்சு. மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டு காலம் அங்க வைச்ச கட்சி திமுக. 18 ஆண்டு காலம் ஐக்கிய குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங் அப்படின்னு 18 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் பல பிரதமர் கீழே இருந்துச்சு. 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியாக 14 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் திமுக. 2004 தொடங்கி 2009 வரையான காலகட்டத்தில் அன்றைக்கு ஆண்ட காங்கிரஸை தீர்மானித்ததே, காங்கிரஸை இயக்கியதே இந்த திமுக தான். அன்னைக்கு காலகட்டத்தில் தமிழை ஊக்குவிப்பதற்கு, தமிழை கொண்டாடுவதற்கு, தமிழை உயர்நீதிமன்றத்தில் வழக்காட்டு மொழியாக நிலையத்தம் செய்வதற்கு என்ன பண்ணாங்க? இந்திய அரசியலமைப்பு சாசனமே இந்தியை ஊக்குவிக்குது. அரசியலமைப்பு சாசனத்தோட பிரிவு 351 அதான் சொல்லுது. நீ 18 ஆண்டுகளை மத்திய அமைச்சர் அங்க வச்சப்ப இந்த 351 பிரிவை ஏன் நீக்கல? இப்ப திடீர்னு புரட்சி போராட்டம் கிளம்புறாங்க. பாஜகவை திமுக எதிர்க்குமானா எதிர்க்காது, எதிர்ப்பது போல நாடகம் போடுவேன். எந்த காலத்தையும் எதிர்க்க மாட்டான். பாஜக விரும்பக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்ற மலை திடீர்னு அந்த பிரச்சனையாக சர்ச்சையாக மாத்துறேன். திருப்பரங்குன்ற மலையில சிவன் கோயில் இருக்கு, தர்காவும் இருக்கு. 2 சமயத்தவரும் எந்தவித முரண்பாடும் இல்லாது, சர்ச்சை இல்லாது, சலசலப்பு இல்லாது பல ஆண்டுகளாக வழிபட்டு வர்றாங்க. திடீர்னு அந்த கோயில் ஏன் பிரச்சனை ஆகுது? சர்ச்சையா ஏன் மாறுது? மாற்றியது யார்? இந்த திமுக அரசு. 300 ஆண்டாங்க அந்த தர்காவில். 300 ஆண்டா ஆடு கோழி பலியிட்டு அவன் வழிபட்டு வர்றான் தர்காவில். 300 ஆண்டா திடீர்னு திமுக அரசோட காவல்துறை நீ எதுக்கு ஆடு கோழியை கொண்டுட்டு போறன்னு மறுச்சு அதை பிரச்சனையா மாத்தி பாஜகவுக்கு வழி போட்டு தர்றான் திமுக. பாஜகவுக்கு எல்லா கதவையும் திறந்து விடுவது திமுக தான். இந்த ஆட்சி மண்ணுக்கான ஆட்சியா, மக்களுக்கான ஆட்சியா? மக்கள் கொந்தளிச்சு போய் கிடக்கிறான். கொந்தளிச்சு போய் கள்ளச்சாராயம் காய்ச்சலாம் பாருங்க, அவனை பிடிக்க மாட்டான். வீதிக்கு வீதி கஞ்சா வைக்கலாம் பாருங்க, அவனை பிடிக்க மாட்டான். அவன் நிற்கிறான் பாருங்க, அவனை பிடிக்க மாட்டான். யாரை பிடிப்பான்? அரசை எவன் விமர்சித்து பேசுறானோ, அரசுக்கு எவன் எழுதுறானோ அவனை பிடிப்பான். கனிம வளை கொள்ளை நடக்குது தமிழ்நாடு முழுக்க. கனிம வள கொள்ளைக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று பார்த்தா இந்த அரசு என்ன பண்ணுது? ஏதோ தெருவில் ஸ்டாலினோட சுரட்டி ஒட்டி இருக்கு. கோபம் கொண்ட ஒரு ரோசக்கார பாட்டி செருப்படுத்தி வீசிடுற. நம்மளை விட ரோசக்காரி உள்ள இருக்கு. அதை ஒருத்தன் படம் எடுத்து காணொலியாக பதிவு பண்ணி இணையத்தில் பதிவேற்றம் பண்ணிடுறேன். அந்த பதிவு பண்ணாம இணையத்தில் அவன் அந்த அரசு கைது பண்ணது. அந்த பாட்டி யாருன்னு சொல்லி உளவுத்துறையும் காவல்துறையும் தனிப்பட போட்டு தேடுறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தோட வளாகத்துக்குள்ள ஒரு பெண் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறான். அந்த பெண்ணை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கணுமே சாருன்னு ஒருத்தன் பேசுறேன். அந்த சாருங்கிற அயோக்கிய பையன் எவன் அப்படின்னு கேட்டு நான் போராடுறான். போராடினா அவன் அந்த சாரை கண்டுபிடிப்பான், அதுக்கு தனிப்பட அமைப்பான், அதுக்கு உளவுத்துறை வேலை செய்ய விடுவான்னு பார்த்தா ஸ்டாலின் சுவரட்டி மேல செருப்பை வீசினா பாட்டியான்னு தேடுறேன். எப்படிப்பட்ட அரசாங்கம்? நாங்க சமூக நீதி ஆட்சி பண்றோம், பெரியார் வழியில் ஆட்சி பண்றோம். என்ன பெரியார் வழியில் ஆட்சி பண்ணி கிழிக்கிற? திருப்பூர் முருகன் கோயில் இருக்கு, எல்லாருக்கும் திருப்பூர் முருகன் கோயில். அந்த முருகன் கோயில ஒருத்தர் வழிபாடு செய்ய போறேன். வழிபாடு செய்ய போயிட்டு உண்டியல்ல பணம் போடுறேன். உண்டியல்ல பணம் போடுறப்ப அவன் சட்டப்பையில இருந்த ஐபோன் உண்டியல்ல விழுந்துருது. விழுந்தவன் என்ன பண்ணிருக்கணும்?
உண்டியில் பணம் போட வந்தாரு, போன் வந்துச்சு, எடுத்து கொடுங்க பான்னு சொல்லிருக்கணும். என்ன சொல்லுது இந்த திமுக அரசு, திராவிட மாடல் அரசு? உண்டியில் விழுந்த ஐபோன் முருகனுக்கு தான் சொந்தம். முருகன் கேட்காம நாங்க தர முடியாது. இது அமைச்சர் வரைக்கும் போதுங்க. பாளையத்தம்னு படம் வந்துச்சு, நமக்கு தெரியும், 20 ஆண்டுக்கு முன்னாடி. அந்த படத்துல உண்டியல காணிக்க போட போறப்ப குழந்தை விழுந்துடும். குழந்தை உண்டியல விழுந்துச்சு, அம்பாளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு. அதை அப்பவே நக்கல் பண்ணி விவேக் படம் எடுத்தாரு. உண்டியல விழுந்துட்டு நான் அம்பாளுக்கு சொந்தம், எனக்கு எல்லாத்தையும் பண்ணுங்க. 20 ஆண்டுக்கு முன்னாடி நக்கல் அடிக்கப்பட்ட ஒண்ணு. இன்னைக்கு 2027 பண்றாங்க. கோயிலுக்குள்ள விழுந்த ஐபோன் முருகனுக்கு சொந்தமா. இந்த ஆட்சிக்கு பேர் என்ன? சமூக நீதி ஆட்சி, பகுத்தறிவு ஆட்சி. ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்குது, பெரியார் மண்ணுங்கிறேன். திமுக வேட்பாளர் பார்த்தா கையில் எலுமிச்சை மரத்தை கொண்டு போறாரு. ஏன்னா 2 பேர் செத்து போயிருக்காங்க ஈரோடு கிழக்குல போட்டிட்டாலாம். மரண தோஷம் இருக்கு. மரண தோஷத்தை போக்கணும்னா இந்த எலுமிச்சை மரத்தை கொண்டு ஒன்று அடிக்காம கொடுத்தேன். வேட்பு மனுவை கூட கீழே போட்டு எலுமிச்சை மரத்தை போட மாட்டேங்கிறது. இந்த ஆட்சி தான் பெரியார் வழி ஆட்சி. அவனுக்கு யாரையும் தெரியாதுங்க, பெரியாரும் தெரியாது, அண்ணாவும் தெரியாது. அவனுக்கு என்னன்னா அந்த குடும்பத்தை வாழையடி வாழையாக, தலைமுறை தலைமுறையாக உட்கார வைக்கணும். பொதுக்கூட்டம் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? யார் யார் பேச வருவாரு? அவர் ரொம்ப பேசுவாரு, அவர் திமுக திட்டுவாரு, அதை உளவுத்துறை கேட்கும். கரெக்டா சரியா 8:30 மணிக்கு முடிச்சுவீங்களா? 5 நிமிஷம் தாமதமா பேசுறீங்கன்னா நாட்டில் பெரிய பிரளயம் வெடிச்சிடும். இது எல்லாத்தையும் காவல்துறை நோட்டம் எடுத்து, உளவுத்துறை நோட்டம் எடுத்து, இத்தனை மணிக்கு பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு முடிக்கணும், இவர் இப்படி பேசுவாரு, இப்படி பேசுறாதீங்க, எல்லா நிபந்தனை விதிகளையும் கட்டுப்பாடு எங்களுக்கு போடுது. ஆனா இங்க நடக்கக்கூடிய அநியாயங்களை எப்படி கடந்து போறீங்க? 2 உயிர் போச்சுங்க, 2 உயிர். மயிலாடுதுறையில கள்ளச்சாரம் காய்ச்சவன் தைரியமா குத்தி கொள்றான்னா அவனுக்கு எங்க இருந்து துணிவு வருது? எங்க துணிவு வருது? அப்ப நாளைக்கு கள்ளச்சாரம் காய்ச்சினா எவனும் சொல்ல மாட்டான், கஞ்சா வித்தா எவனும் சொல்ல மாட்டான், கனிமோட கொள்ளை நடந்தால் எவனும் சொல்ல மாட்டேன். இந்த 2 பிள்ளைகள் செத்து போனாங்கல்ல, அந்த 2 பிள்ளைகளுக்கு அப்பாவா ஐயா ஸ்டாலின் பேசினாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் அப்பான்னு கூப்பிடுறாங்க. 2 பிள்ளைகளுக்கு அப்பாவை என்ன பண்ணாரு? கனிமோட கொள்ளையா இறந்து போன ஜகவர அளிக்க அப்பாவாக ஸ்டாலின் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? நாடகம், எல்லாம் நாடகம். பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தன் வந்தான், 350 கோடியை வாங்கிக்கிட்டு அவன் எழுதி கொடுத்த படத்துல ஸ்டாலின் நடிச்சாரு. இப்ப ராபின் சர்மான்னு ஒருத்தன் வந்திருக்கான், அவன் இயக்கிற படம் தான் அந்த அப்பாங்கிற படம். இன்னொரு 1.5 ஆண்டுக்கு அப்பாவா இருப்பாரு. இங்க பாருங்க அன்பு சொந்தங்களே, கண் முன்னே அநீதி அக்கிரமம் நடக்குது. நாம் கிளந்து எழணும், இதை விட்டு வர வாய்ப்பு இல்லை.